நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு அபிமானத்திற்கு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். என்னுடைய 38வது வீடியோ இப்போ ரிலீஸ் ஆகுது. இதனுடைய போன வீடியோவில் சில பேர் கமெண்ட் அடிச்சு பண்ணியிருக்கேன். அவளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அதில் முக்கியமாக சில பேர் குழந்தைகளுக்கு இந்த நிறைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகணும் அது மாதிரிலாம் கேட்டிருக்கேன். பால கணபதியெல்லாம் சொல்லுங்கோன்றிருக்கேன். அதெல்லாம் இந்த அஷ்டாஷ்டமூர்த்தம் முடித்த பிறகு ஐ வில் ஸ்டார்ட் தட். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் வேண்டிக்கிறேன். இப்போ 38வது வீடியோக்கு உண்டான சப்ஜெக்ட் சகல காரிய சித்தி பூஜைன்னு. இப்போ நிறைய பூஜைகள் பண்ணுறோம், பட் காரியங்கள் நடக்க மாட்டேன்றது. இதில் மற்றவ அப்படி நினச்சிக்காலும் தெரியாது. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, நான் என்ன பண்ணாலும் முதல்ல ஐ வில் எக்ஸ்பெரிமெண்ட் தட். ஒவ்வொரு தடவையும் பண்ணி ஜபங்கள்லாம் பண்ணி லட்சக்கணக்கில் பண்ணி அந்த இதை பண்ண பிறகு அதனால் பயன் தெரிதாலும் அப்புறமா தான் மற்றவளை சொல்லியே தருவேன். நான் எங்கள் குரு அது மாதிரி நிறையா நான் ட்ரைனப் பண்ணியிருக்கேன். இதில் இன்னி இப்போ பார்க்க போகிறது திதி நித்யா பூஜைன்னு இருக்குது. இப்போ நம்ம நட்சத்திரம் தெரியும், 27 நட்சத்திரம் சொல்லிடுறோம். திதிக்கள் 15 சொல்கிறோம். மண்டலத்தையே முன்னாடி நான் சொன்னேன். திரிபட்சம் என்பது ஒரு மண்டலம், 48 நாள்லாம் கிடையாது. 45 நாள் இதுலேயே சங்கல்பத்திலேயே திரிபட்சம் தான் சொல்கிறா சுபாச்சாரியால் சொல்லும்போது. ஆனால் கேட்கும்போது நான் சொல்கிறா 48 நாள் சொல்லிடுறேன். அது கிடையாது. நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்து மதத்தில் சொல்லக்கூடியது ஒரு மண்டலம்ன்றது 45 நாட்கள் தான், அதாவது 3 பட்சங்கள். ஸோ இந்த திதி அதுக்கு என்ன பூஜைன்னு இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய இப்போ இந்த திரைலோக்கிய மோகன சக்கரம்னு சொல்கிறது இந்த வெளிப்பக்கம் இருக்கிற இதில் சகல தேவதைகள் இருக்கா. அதில் அது என்னென்னு பின்னாடி பார்க்க போகிறோம். நம்ம இந்த அஷ்டமா சித்திகள் வர, தசமகா வித்யாலாம் வர, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு வருது. இதில் பலவிதமான தேவதைகள்லாம் இருக்கா. அஷ்டமா சித்திகள், இந்த அனிமா லகிமா சித்திகள், அந்த அஷ்டலட்சுமிகள், இதெல்லாம் கூட வருது. இப்போ இந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கும்போது திரைலோக்கிய மோகத்தர் அடுத்தது சர்வ சம்சோபன சக்கரம் இருக்குது. இந்த 16 தாமரை, அதுக்கப்புறமா 8 இதழ் தாமரை, அப்புறமா தான் முக்கோணம் ஆரம்பம். இந்த முக்கோணத்தில் முதல் இந்த வெளியில் இருக்கிற முக்கோணம் 14 கோணம், அப்புறம் வெளி 10 கோணம், உள் 10 கோணம், 14 10 14 14. ஸோ 24 34 ஆயிடுது. அப்புறம் 8 கோணம் 34 8 42. சென்ட்ரல் ட்ரையாங்கிள் 1 43 40. அதாவது மேல் நோக்கிய சிவ முக்கோணங்கள் 4, கீழ் நோக்கிய சக்தி முக்கோணங்கள் 5 இஸ் மெர்ஜர். அதனால் 43 முக்கோணங்கள் உதயமாறுது சொல்லியிருக்கு. இந்த சென்ட்ரல் ட்ரையாங்கிள் சர்வ சித்தி பிரதான் பேர். இது அதுக்கு நடுவில் பிந்துஸ்தானம் இருக்குது. அதில் தான் லலிதா பரமேஸ்வரி, காமேஸ்வரோட இணைஞ்ச காமேஸ்வரி சேர்ந்திருக்கா. அந்த இடத்துல ஒரு ஆட்டம்னு எடுத்த புரோட்டான் நியூட்ரான் சிவன் சக்தி அதில் சேர்ந்துருக்கிறதுல இந்த சென்ட்ரல் ட்ரையாங்கிள் தான் இங்கே காமிக்கிறோம். இதில் திதி நித்யான்னு என்னென்ன, அம்பாளுக்கு கீழே வரக்கூடிய தேவதைகள். அந்த தேவதைகள் யாருன்னு கேட்டால் இங்கே ஆன்டி கிளாக் வைஸாக பண்ணணும். அது இந்த படங்கள்லாம் கெரி ட்ரேடிங்கில் கிடைக்கிறது. அதனுடைய ரூபங்கள் அங்கே காமிச்சிருக்கு. 15 பேர், 5 ஒரு 3 4 இந்த இங்கே இந்த 4 4 8 8 4 12 12 16 போட்டிருக்கு. அதில் மகாநித்யாவும் சேர்த்துட்டா. அதில் அதனால் 16 காமிக்கிறது. ஸோ சோடசகலா இந்த 15ன்றது திதி, ஒவ்வொரு திதிக்கு ஒருத்தர். அந்த மகாநித்யான்ற ராஜராஜி சேர்த்து 16 சோடச நித்யா பூஜைன்னு பேர். இது ரொம்ப சீக்கிரட்டாக இருந்தது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் சொல்லிடலாம் தரமாட்டேன். மல்லிச்சேரி தஞ்சாவூர் சைடில் ஏதோ ஒரு கிராமத்தில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே அப்ராடுக்கு போயிடுது. யுனைடெட் ஸ்டேட்ஸில் போய் அங்கே ராச்செஸ்டரில் ராஜராஜேஸ்வரி கோவிலில் அதை உபயோகப்படுத்தியிருக்கான். அதை அவள் புக்கு போட்டாள். அப்போ வாங்கின புஸ்தகம் அது திதி நித்யா பூஜா கல்பம்டு. இப்போ கிரி ட்ரேடிங் அதுக்கு இது வாங்கிட்டா, அதுக்கு லைசன்ஸ் வாங்கி அவள் போட ஆரம்பிச்சிட்டா அந்த புக்கை. அவள் திதி நித்யா பூஜா விதானம்னு கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கிறது இந்த புஸ்தகம். இதில் ரொம்ப விளக்கமாகவே போட்டிருக்கா அந்த பூஜையை பற்றி. நான் சிம்பிளிஃபைடாக சொல்லித்தர போகிறேன். இப்போ உங்களுக்கு இந்த புஸ்தகத்தை வாங்கி வச்சுட்டு இது பண்ணலாம். இப்போ பார்க்கலாம். இந்த
இந்த இது இது இந்த படம் இந்த கண்ணாடி போட்ட படமாக வச்சுக்கலாம், இல்லை லேமினேட் பண்ண வச்சுக்கலாம். இது வந்து 45 நாட்கள் பண்ணி ஆகணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப பெருசு 51 நாமாவளி தான் வரணும். அதை மட்டும் செலக்ட் பண்ணிங்க. 51 நாமாவளி வரும் ஒவ்வொரு தேவதைக்கும். இது காமேஸ்வரின்னு அமாவாசை அன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் கரெக்டாக வரும் அது. காமேஸ்வரி, பகமாலினி, நித்யகிருஷ்ணா, பேருண்டா, வன்னிவாசினி, மகாவிஜ்ரேஸ்வரி, சிவதூதி, துரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலாமாலினி, சித்ரா. சித்ரான்றது பௌர்ணமிக்கு உண்டான தேவதை. இப்போ பௌர்ணமியோட முடியுது. அடுத்த நாள் என்ன ஆகுது? திரும்பி கிருஷ்ணபட்சம் ஆரம்பிச்சிடும். பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் கிருஷ்ண பிரதமை ஆரம்பிச்சிடும். திரும்பி பௌர்ணமிக்கு சித்ரா தான் தேவதை, கிருஷ்ண பிரதமைக்கு அவள் தான் தேவதை. ஸோ ரிவர்ஸ் வரும். முடியாது இங்கே வந்து முடியும். ஸோ காமேஸ்வரி அமாவாசை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதில் பௌர்ணமியில் சித்ரா முடிச்சிருக்கோம். ஸோ இந்த ரிவர்ஸ் வரும். அது திரும்பி இப்படி வரும். 3 தடவை பண்ணணும் அதை. ஸோ இதுக்கு உண்டான மந்திரங்கள் இருக்குது அதில். நல்லா புரிஞ்சுங்க. திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். காமேஸ்வரி, பகமாலினி, நித்யகிருஷ்ணா, பேருண்டா, வன்னிவாசினி, மகாவிஜ்ரேஸ்வரி, சிவதூதி, துரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலாமாலினி, சித்ரா முடிகிறது. ஸோ இதில் என்ன விசேஷம்னா, இந்த இடத்துல துவரித்தான்னு ஒன்று வருது. 8வது தேவதை. கிருஷ்ணபட்சத்துக்கு அவள் தான் வருவோம். சுக்லபட்சத்துலேயும் அது அவள் தெர் இஸ் நோ சேஞ்ச். மிச்சவாள்லாம் 2 திதிக்கு வருவாள். உதாரணமாக சித்ரா நான் சொன்னேன், பௌர்ணமிக்கு அவள் தான் தேவதை, கிருஷ்ணபட்ச பத்தமைக்கு அவள் தான் தேவதை. அதே மாதிரி அமாவாசைக்கு உண்டானது காமேஸ்வரி. அதே மாதிரி இப்படி சுற்றி வரும்போது அவர் கிருஷ்ணபட்சத்தை சுக்லபட்சத்திலே வந்துடுவோம். சரி, இது சிம்பிளிஃபைடு. இதனால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது இது வந்து சத்தியமாக நடந்தது சென்னையில் ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி. முருகபூஷணம் திறந்தார். இப்போ காலமாயிட்டார். அவர் இந்த கண்டிகைன்ற இடத்துல வந்து மகாமேரு தியான நிலையம் கட்டி 500 கிலோ எடையில் பிரம்மாண்டமான மகாமேரு பரமாச்சாரியார் அனுகிரகத்தினால அந்த ஆலயத்தை கட்டி முடித்தார். அவரே போட்டிருந்தார். இந்த பக்தியிலேயே அதில் வந்தது அந்த காலத்தில். எத்திராஜ் காலேஜ் படிக்கிற பொண்ணு, பிராமண குழந்தை, நல்லா படிக்கிற பொண்ணு. அது காலேஜ் பொண்ணு சாயந்தரம் ஆற்றுக்கு வரல. அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டு போகிறா, அழறா. என்ன பேரெல்லாம் சொல்லலை அதில். ஸோ இது மாதிரி நடந்தது அது. ஸோ வரலைங்களுடைய எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறா, பொண்ணு போனது தெரியல, என்ன தெரியல, யாருக்குமே சொல்லி. அப்போ ஒரு பொண்ணு சொல்கிறா, அவள் ஃப்ரெண்டு, காலேஜ் வாசலில் யாரோ ஒரு பையன் ஸ்கூட்டரில் வந்தா, அவனை பேசியிருந்தா அவன்ட்டு. இல்லை, அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது அவளுக்குன்றா. இது இப்படியே ரொம்ப அப்பா அம்மா தூங்கவே இல்லை ராத்திரி முழுக்க. ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன செய்யன்னு தெரியல. வெளியில் சொல்லாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு தெரியல. அது மாதிரிலாம். இது வந்து 30 வருஷத்துக்கு நான் சொல்கிறது முன்னாடி நடந்தது. அவள் வந்து சம்படிய ஸ்டோதம் முருகபூஷன் இருக்கா லாயர்ஸ் ரோட்டில், அவரை போய் பாருங்கோண்டு. அவர் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர், பெருமாச்சாரியார் அனுகிரகம் பெற்றவர். அவர் தான் நிறைய எந்திரம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் அவர் தான் பண்ணியிருந்தார். காசியிலேருந்து பரமாச்சாரியாருக்கு வந்த மகாமேருக்கெல்லாம் அப்போ காசியில் இருக்கிற முஸ்லீம் ஒருத்தர் செத்து போயிட்டார். அதுக்கு பதிலாக இவர் பரமாச்சாரியாரை சொல்லி கும்பகோணத்தில் ஜாக்கியை ஷிப் பண்ணி சென்னைக்கு வந்தவர். அவர் தான் மகாமேரு எல்லாமே விக்கிரகங்கள்லாம் பண்ணி கொடுத்துருந்தார் எல்லாருக்குமே. அவர் எந்திரங்கள்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். முருகபூஷன் அவரை போய் பார்க்கும்போது அவர் சொல்கிறார், இருங்க நான் பூஜை பண்ணுறேன்னு. பூஜை பண்ணிவிட்டு அவளை கூப்பிட்றாரு. உடனடியாக ஏர்போர்ட் போங்க, மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு மீனம்பாக்கத்துக்கு போங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் பொண்ணு வந்து அப்ராட் போகிறா, அரப் கண்ட்ரிக்கு ஆக்ஷன் போகிறா அவளைன்றான். அப்பா அம்மா கதறி அடிச்சுன்னு சென்னை ஏர்போர்ட்டில் போய் போலீஸ்கெல்லாம் சொல்கிறா, இந்த மாதிரி வந்திருக்கோன்ட்டு. அது அப்போ இதே டைம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேம், த பிளேன் டேக் ஆஃப் ஆகிடுது, பிளேன் போயிடுது. அப்போ அந்த அப்பாக்கார திட்டுறாரு, அம்மா அந்த கடவன் சொன்னான்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டேன். மத இல்லை அவள் அம்மா அழகாக நினச்சி அந்த அந்த முருகபூஷன் கொடுத்த இந்த சோத்திரத்தை சொல்லிட்டே இருக்கா மாமி. ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அகெயின் இட் கேம். போன பிளேனில் இன்ஜின் கோளாறுனால திருப்பி பிளேன் வந்து திருப்பி மீனம்பாக்கத்தில். இது நடந்தது, சத்தியமாக நடந்தது சென்னையில். அப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண உடனடியாக உள்ளே போய் சர்ச் பண்ணி அழிச்சு வந்துட்டான். அப்போ அந்த பையனை அவன் ஹி வாஸ் அரெஸ்டட். அவன் வந்து முஸ்லீம் ஆள். அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த பெண்கள் எல்லாம் கடத்தி அரப் கண்ட்ரிக்கு விற்கிறவன்.
அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பொண்ணை மெஸ்பரைஸ் பண்ணி காலேஜ்லேருந்து அழிச்சு போயிட்டான் அவளை. இதான் நடந்திருக்கு. அந்த பொண்ணு அப்பா அம்மா பார்த்த உடனே ஸ்ரீகா இந்த அம்மா சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கா இல்லையா, என்ன மந்திரம் தெரியாமே சொல்கிறா அவள். அப்போ சொன்ன உடனே பொண்ணு அம்மாவை கட்டின்னு அழுறா. சரிக்கிட்ட அவள் நேரம் முருகபூஷணத்துக்கு திருப்பி வரேன். இது வந்து நான் படித்தது சொல்கிறேன். வந்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி எதனால் எப்படி நடந்ததுன்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறார், திதி நித்யாவில் சிவதூத்தின்னு ஒரு நித்யா, காமேஸ்வரி பகமானி நித்தியக்கிண்ணா பேருண்டா வன்னிவாசினி மகாவிஜயேஸ்வரி சிவதூத்தி. அவள் வந்து 7வது நித்யா வர அமாவாசையில் ஆரம்பிக்கும் போது 7வது நித்யா அவள். ஸோ அந்த நித்யா வந்து இன்ஜின் கோளாறு ஏற்பாடு பண்ணி இந்த பிளேன் ஹஸ் ரிட்டர்ன் டு சென்னை ஏர்போர்ட். இது நடந்தது சொல்லி முருகபூஷன் சொன்னதாக அந்த ஆர்டிக்கல். ஸோ அது இப்போ அந்த இதுக்கு கண்டிகை ஊருக்கு போனால் நடுவில் மகாமேரு பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்குது. அது அங்கே உருவங்கள்லாம் கிடையாது. திதி நித்யாவுக்கு தனி பீடமாட்ட சுற்றி கட்டி அதுக்கு எந்திர பிரதிஷ்டையோடு இருக்கும். எல்லாம் எந்திரம் தான் அங்கே. ஸோ ரொம்ப அழகான கெடுக்கிறது. இது அந்த இது கட்டியே கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவளுடைய இது வந்து பராக்கிரம் இருக்குது. நான் சொல்லி கொடுத்து நானே பண்ணியிருக்கேன் பல. இது வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் பண்ணணும், சின்சியராக பண்ணணும். 51 நாமாவளி தான், 51 புஷ்பத்தை போடணும். அதுக்கு தூப தீபத்தை பண்ணிவிட்டு இதை ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு பண்ணணும். அந்த காலத்தில் சரி சொன்னால் தேங்காய் பத்தை பண்ணுங்க, வெள்ளை நெய்வேத்தியம் பண்ணுங்க, அப்புறம் இந்த அப்பா நெய்வேத்தியம் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல இதில் சொல்ல. இங்கே எது என்ன முடியுமோ அம்பாளுக்கு பண்ணும்போது அது இந்த 6 விதமான நெய்வேத்தியங்கள் சொல்லியிருக்கு. அதை தத்தியானம், அடுத்து குடான்னம் சொல்லியிருக்கு, ஹரித்ரானன்றது லெமன் ரைஸ் சொல்லியிருக்கு. அது இந்த அன்னங்கள் 6 வகை சொல்லியிருக்கு. பாயசா அன்னம், அரிசி குருணையில் பண்ணுறது பாயச அன்னம். ஸோ தத்தியானம், குடான்னம், ஹரித்ரான்னம், பாயசா அன்னம். அடுத்தது வந்து நெய் அன்னம், மிளகு சீரகம் போட்டு நெய் அன்னம் பண்ணுறது. இந்த மாதிரி அந்த இதிலே லலிதா சஹஸ்ரநாமத்திலே வந்துடும் எல்லாமே அது. ஸோ அதுக்கு உண்டான நெய்வேத்தியத்தை பண்ணிவிட்டு ஒரு பொட்டு வச்சுடணும். சந்தனம் குங்குமம் ஒரு பொட்டு வச்சு பிடிக்கணும். அந்த மாதிரி திருப்பி 3 தடவை பண்ணிவிட்டேன். எப்பேற்பட்ட காரியமாக சத்தியமாக நடந்துடும் உடனே. அது என்னோடய சகோதரி ஆற்றுலாம் நடந்திருக்கு. அவள் பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆளும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரி பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல மாப்பிள்ளையாக்குறதா இப்போ துபாயில் இருக்கா அந்த பொண்ணு. இப்போ 3 குழந்தைகளோட. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து திதி நித்யா பூஜை வந்து சகல காரியத்தையும் சித்தியாகி கொடுத்துரும். பையனுக்கு வேலை கிடைக்கலையா, பையனுக்கு பொண்ணு கிடைக்கலையா, எனிதிங் நம்ம வந்து சின்சியராக மற்றவாள் கெடுக்கிறதுக்காக பண்ண போகிறது இல்லை. நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்கணும்னு பண்ணுறோம். இது வந்து வாரி கொடுக்குற இது. இதுக்கு இப்போ முன்னாடி பண்ணலான்னா 2 சைட்லேயும் மாதங்கிக்கும் வாராகிக்கும் அதுக்கு 12 நாமாவளி 16 நாமாவளி தான் இருக்கும். அது பண்ணிவிட்டு இது பண்ண வேண்டியதுதான். அது இந்த திதி நித்யா பூஜை பண்ணுங்க, வாழ்க்கை சிறப்பாக அமையும். எப்பேற்பட்ட காரியமும் நடந்துடும் அதில். இது வந்து பூஜைகள் பண்ணுறவாள் நான் கேட்டுக்கிறேன். அதை இது ஆணும் பண்ணலாம் பெண்ணும் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். அதை விடாமல் பண்ணணும். கிரகத்தில் அந்த 45 நாள் முடிச்சிடணும். அதை கடைசி நாள் எல்லாருக்கும் ஒரு அட்லீஸ்ட் 5 சுமங்கலிக்காக வந்து பெதரபாக்கு ஜாக்கெட் பெட்டு வச்சு கொடுத்து முடிஞ்சால் சாப்பாடும் போடுங்க. சிறப்பாக பண்ணோன்னா இது வந்து பலனை அள்ளி கொடுக்கறது. அந்த திதிக்கு அவள் தான் தேவத்தை. அடுத்ததாக ஒரே ஒரு இது சொல்கிற விஷயம் சொல்கிறேன். எந்த திதியில் பிறந்தேன்னு பாருங்க, அந்த நித்யாவுக்கு உள்ள காயத்திரியை சொல்லுங்க. சுக்கலபட்சமாக கிருஷ்ணபட்சமாக பார்க்கணும் ஜாதகத்தில். பார்த்துட்டு அந்த திதிக்கு உண்டான தேவதையை அந்த காயத்திரி 2 லைன் தான் இருக்கும், அந்த புத்தகத்திலே கொடுத்துருக்காத. அதை வச்சு நீங்கள் தினம் சொல்லிட்டு வந்தால் அவள் வந்து பரிபூர்ணமாக ரட்சிப்பா. அவங்கள ஒரு பிரச்சனையும் வராது வாழ்க்கையில், வாழ்க்கை சிறப்பாக அமையும்னு சொல்லி இதை முடிக்கிறேன்.